எஃப்எஃப்ல லாஸ்ட் எபிசோடு என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்பாடா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது, நல்ல வேளை இந்த சைக்கோ கில்லர் மேலே இவனுக்கு எந்த ஒரு கோவமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சி சந்தோஷப்பட்டுருந்துருப்பான். சரி, ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்மகிட்ட அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்ருக்க. என்ன தனியாக சிரிச்சிட்ருக்க பேபி, என்னாச்சும் உனக்கு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மகிட்டே வந்துட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை டச் பண்ண நம்ம ஜங்குக்கும் நான் நல்லா தான் இருக்கேன், சரி வா பேபி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான் கையை பிடிச்சி. நம்மகிட்டையும் எங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவன் வீட்டுக்கு முன்னாடி தான் கூப்பிட்டு போகிறான். அங்கே பார்த்தா வந்து ஆல்ரெடி வந்து நெருப்பெல்லாம் மூட்டி வச்சுருப்பாங்க. அது வேறு நைட் டைம் இல்லையா, இவங்க வேறு காட்டுக்குள்ளே அவுட் சைடில் தானே இருக்காங்க. அப்படியே அந்த நெருப்பெல்லாம் மூட்டிட்டு அதில் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து உட்கார்றான். நம்மகிட்டே வந்துட்டு வாவ் வாட் அ சர்ப்ரைஸ் மேன், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, என்ன நீ இப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜங்குக்கும் சும்மா தான் தோணுச்சு அப்படின்னு சொல்கிறான். நம்மகிட்டே வந்து அப்படியே சுற்றி குத்தியும் பார்க்குறான். அப்படியே கொய்யின்னு இருட்டாக இருக்குது, பெரிய பெரிய மரம் எல்லாமே ஹைட்டாக இருக்கும். அப்படியே வந்துட்டு அந்த லொக்கேஷன் பார்க்குறான், செம்மையாக இருக்குது, நம்மகிட்டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நடுவில் நெருப்பு, அங்கே வந்து க்யூட்டாக வந்து குட்டியாக 2 சேரு, அப்படியே வந்துட்டு முன்னாடி ஒரு குட்டியாக ஒரு டேபிள், அப்படியே அந்த இடத்துல கேண்டில் லைட் டின்னர் தான், வேறு லெவல் தான். அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு மொமெண்ட் போயிட்டுருக்கு. இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜிமின் அழுகு அப்படியே மூஞ்சியெல்லாம் வீங்கிருக்கு. அப்படியே நம்ம சுகா பக்கத்துலேயே அங்கேயே வந்து உட்கார்ந்த மாதிரி அப்படியே தூங்குறான். அப்படியே வந்துட்டு சுகா பக்கத்துலேயே பெட்லேயே அப்படியே தலையை வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறான். அப்படியே மறுநாள் ஆகுது. மறுநாள் வந்துட்டு விடியுது. அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் விண்டோ வழியாக வந்துட்டு லைட்டாக ஒரு சூரிய வெளிச்சம் அப்படியே நம்ம சுகாவோட ஃபேஸில் வந்து படுது. அப்படியே நம்ம சுகாவுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அது ஸ்க்ரீனெல்லாம் வந்து விலக்கி விட்டுருப்பாங்க ஆக்சுவலி, அதனால் வந்துட்டு விண்டோ ஓப்பனில் இருக்குமா, அப்படியே அந்த சன்லைட் வந்து பட்டவுடனே நம்ம சுகாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே அப்படிங்கிற மாதிரி அப்படியே லைட்டாக மொமெண்ட் பண்ணுறான். ஆனால் இதெல்லாம் கவனிக்காமல் நம்ம ஜிமின் நல்லா தூங்கிட்டுருக்கான். நம்ம சுகா அப்படியே லைட்டாக அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிக்கிறான். முழிச்சா நம்ம சுகாவுக்கு ஒன்றுமே புரியலை, எங்கே இருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி அப்படியே மேலேயே பார்க்குறான். பார்த்தா நம்ம சுகாவுக்கு ரைட் ஹேண்டு மேலே வந்துட்டு யாரோட ஃபேஸும் இருக்குது. நம்ம சுகா வந்துட்டு அப்படியே அந்த கையை வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணுறான். டக்குன்னு நம்ம ஜிமின் முழிச்சுக்கிறான். கை மூவ் ஆச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டு பட்டுன்னு எந்திக்கிறான். பட்டுன்னு எந்திரிச்சு பார்த்தா நம்ம சுகா அப்படியே லைட்டாக அப்படி கண்ணை இப்படி பண்ணி அப்படியே பார்க்குறான். ரொட்டேட் பண்ணி நம்ம ஜிமின் அப்படியே சுகா பேபி எந்திரிச்சிட்டியா, நீ ஒன்றும் இல்லையா, நீ எந்திரிச்சிட்டியா, சுகா எந்திரிச்சிட்டியா, டாக்டர் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கத்திட்டு ஓடுறான். இவன் கத்தல என்னாச்சும் ஏதாச்சும்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிச்சடிச்சு ஓடி வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா நம்ம சுகா எந்திரிச்சுக்கிட்டான். அவ்வளோதான், டாக்டர்ஸ்க்கெலாம் செம்ம ஷாக்கு. எப்படி இது பாசிபிள், ஒன்றுமே புரியலையே, கோமா ஸ்டேஜில் இருந்தானே இவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம ஜிமினுக்கு அப்படியே செம்ம ஹாப்பி ஆகிடுது. நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே கால் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ரீச் ஆகவே மாட்டேங்குது. நேரத்தில் இந்த ஜங்குக்கு வேறு இப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து செம்ம டென்ஷனாக இருக்கான். ஆனால் இங்கே நம்ம ஜங்குக்கு அப்படியே டைமை பார்த்துட்டு ரொம்ப ஸ்பீடாக காரு ட்ரைவ் பண்ணுறான். நம்மகிட்டையும் என்ன பேபி நீ நல்லா தூங்கிட்டு இருந்தேன், இப்படியா என்னை அடித்து போட்டு எழுப்பி கூப்பிட்டு வருவா அப்படின்னோடனே நம்ம ஜங்கு பேபி நான் அடிக்கலை பேபி, உன்னை தூக்கி அப்படியே நான் லைக்காக காருக்குள்ளே வச்சு தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன். என்ன நீ கேண்டில் லைட் டின்னர் முடிச்சுட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக இருந்தோம், நல்லா கூட தூங்க வரல, என்ன நீ இப்படி ஏர்லி மார்னிங்கே தூக்கிட்டு வந்துட்டு, இப்போ டைம் என்ன பாரு, சன்லைட் அப்படி மூஞ்சியில் படுது, நான் எப்படி தூங்குவேன் அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்து சொல்கிறான், பேபி கஷ்டப்பட்டிருக்கேன்டா, நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த மெடிசன் ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையான்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல, அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலைன்னு பார்க்குறான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே மொபைல் ஃபோன் எடுக்கிறான். எடுத்து பார்த்தா நெட்ஒர்க்கே இல்லை. என்ன இது நெட்ஒர்க்கே இல்லைச்சு, ஃபோனும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அப்படியே தூக்கி போட்டு அப்படியே மூஞ்சி வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கும் பயங்கர ஸ்பீடாக காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். இங்கே நம்ம ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு, சுகா வந்து முடிச்சிட்டாங்கிறதே. ஆனால் சுகா இன்னும் பேசலை, டாக்டர்ஸில் உள்ளே இருக்காங்க. நம்ம ஜிமின் அப்படியே பதட்டத்தோடு இருக்கான். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. இப்போது ஜங்குக்கு வந்துட்டு அந்த லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டான்.
சுகா வந்து அட்மிட் ஆகியிருக்கான்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான். இப்போ நம்ம ஜங்குக்கிட்டேயும் வராங்க, உள்ளே வராங்க. நம்ம ஜிமின் வந்து வெளியே தான் உட்காந்துருக்கான். என்னடா பண்ணுற ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹே உள்ளே டாக்டர்ஸ் இருக்காங்கடா, சுகா முழிச்சான்டா, நான் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு வாவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பேபி, ஐ சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஹக் பண்ணோம். நம்ம டே நிஜமோ சுகா முடிச்சிட்டோம், ஐயோ என் மாமா பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜங்குக்கு உடனே உள்ளே வேகமாக டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். பார்த்தா நம்ம சுகா ரொம்ப நார்மலாக, என்ன எதையும் வேணும்லாம் சுற்றி நிற்கிறீங்க, என்னடா பண்ணுறீங்க எல்லாம், டியூப மாட்டுறான் கலட்டுறான். நம்ம ஜங்குக்கு சிரிப்பாக ஒரு சுகா அப்படின்னோடனே நம்ம சுகா வந்துட்டு ஜங்குக் என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம், நான் எதுக்கு இங்கே இருக்கேன், நல்லா தானே இருக்கேன், என்னை விடவும் மாட்டுறாங்க, ஜிமினை நான் பார்க்கணும் ஜங்குக் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கும் ஏய் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல டாக்டர்ஸும் எப்படி இது பாசிபிள், கோமா ஸ்டேஜில் இருந்தவன் இதையே தான் சொல்கிறாங்க ஜங்குக், ஏன் கோமா ஸ்டேஜில் வந்தவன் கான்சியஸ் வந்தால் நல்லா தானே விட வேண்டியதானே, திரும்ப கோமாக்கா போயிடுவான், அப்படி தான் பண்ணிவிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டாங்க, ஜிமினையும் பார்க்க விட மாட்டாங்க, ஜிமினையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, நல்லா தானே பேசுகிறேன், நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஜங்குக்கு வா செம்ம சுகா நீ நல்லாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் இவனுக்கு எல்லாமே செக் பண்ணணும், டாப் டு பாட்டம் அவன் பாடியில் எல்லா பார்ட்ஸுமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா, மெயினாக பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா, எல்லாமே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நர்ஸ் இந்த மெடிசன் வந்து நீங்கள் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது அப்படின்னா இன்னொரு டாக்டர் இல்லை ஜங்குக் இது வேணாம், இங்கே நான் சொல்கிறதான் கேட்கணும், சுகாவுக்கு நான் தான் இன்சார்ஜ், சுகா என்னோட ரிலேஷன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறான். உடனே வந்து சார் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது சார், அவர் சொல்கிறதா சார் நாங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு ஸ்டாஃபும் வந்துட்டு அப்படியே வந்து நம்ம சுகா வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க, எங்கன்னா ஸ்கேன் பண்ண அது பண்ண இது பண்ண அப்படியே வெளியே கூப்பிட்டு போகிறாங்க ஸ்ட்ரெச்சரில். நம்ம ஜிமின் வந்துட்டு சுகா பேபி உனக்கு ஒன்றும் இல்லைன்னே நம்ம ஜங்கு திரும்பி போனவன் நம்ம ஜிமினோட சவுண்ட் கேட்டு ஜிமின் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை கூப்பிட்டு போகிறான். இங்கிட்டே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க நம்ம ஜங்கு போ பேபி போ நீ சுகா கூட போ அப்படின்னு சொல்கிறான். நம்மகிட்டையும் சடனாக வந்துட்டு ஜெய்ஹோப்க்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு எங்கடா இருக்கீங்க, நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்க நம்ம ஜெய்ஹோப்பும் சரி ஓகேடா நானும் லிசா வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அவ்வளோதான், கொஞ்சம் நேரமாகுது, அங்கே ஜெய்ஹோப்பு லிசா வந்துடுறாங்க. இப்போ நம்ம சுகாவுக்கு வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக செக்கப் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ப்ராசஸ், எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சுகா வந்துட்டு அவங்க ரூமுக்கு கொண்டு வந்து அப்படியே வந்து வைக்கிறாங்க. தனியாக ஒரு ரூம் தான் வந்துட்டு, ஆக்சுவலி தனியாக ஒரு ரூமில் தான் வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து சொல்லியிருந்திருப்பான். இனி ஐசியூ எதுவும் தேவைப்படாதுங்கிற மாதிரி. ஸோ நம்ம சுகா வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. சுகா, டே, ஜெய்ஹோப் எல்லாருமே இருக்காங்க. அவங்க 3 பேர் தான் அந்த ரூமில் இருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜெமீன் கிட்ட வந்து சொல்கிறான், டே இந்த மாதிரி வந்து உன் ஆளுக்கு நான் ஒரு மெடிசன் ட்ரை பண்ணேன்டா, நான் வந்துட்டு கோமா ஸ்டேஜ்லேருந்து திரும்பி வரதுக்காக ஒரு மெடிசன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். ஆனால் அது நான் அனிமலுக்கு பண்ணி பார்த்தேன், சக்ஸஸாக இருந்துச்சு. சுகருக்கு சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு சொல்லி பார்த்தேன்டா, ஆனால் சக்ஸஸ் ஆகிடுச்சுடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. அது மட்டும் இல்லை, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அவனுக்கு ஒன்றும் பண்ணாதுடா சுகாவுக்கு. இப்போ ஆக்சுவலி எல்லா டெஸ்ட்டுமே எடுக்க கொடுத்துருக்கு, எல்லா ஃபங்க்ஷனுமே நார்மலாக இருந்தால் நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லடா. இனிமேல் ரொம்ப நார்மலாகவே இருப்பான், நார்மலான ஹியூமன் தான், அவனுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. நான் சொல்கிற மெடிசன்ஸ் மட்டும் நீ அவனுக்கு கொடுத்து அவனை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேனா போதும்டா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சொல்ல, நம்ம ஜிமினும் இதை எதுக்குடா தயங்கி சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா, நீ தான் என் சுகாவோட உயிரை காப்பாற்றினியா, ஐயோ ஜங்குக் நீ இல்லாட்டி என் சுகாவோட உயிரை போ, ஐயோ ஐ லவ் யூடா நண்பா, என் நட்பு தான் என் உயிரோட உயிரே காப்பாற்றிருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து ஆனந்த கண்ணீர் மல்க அப்படியே ஹக் பண்ண, நம்ம ஜங்குக்கும் சரி இங்கேயே கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தா, நீ ஆளை பார்க்க வேணாமா, அவனை கட்டி தழுவ வேணாமா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். கொஞ்சம் நல்லாவே டைம் ஆகிருக்கும். 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நர்சஸும் வந்து கொண்டு வந்து காட்டுறாங்க. இந்த டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு சார், சில ரிப்போர்ட் மட்டும் தான் நாளைக்கு வரணுன்னு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்த வரைக்கும் நார்மல் தான்டா ஜிமின், இனி எந்த பிரச்சனையும் இல்லைடா அப்படின்னோடனே நம்ம ஜிமினுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்பா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே நம்ம சுகாவை பார்க்குறான். நம்ம டே வந்துட்டு ஜங்குக் நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜங்குக்கும் என்ன பேபி அப்படின்னோடனே, நான் தனியாக பேசுகிறேன் ஜங்கு,
சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேயோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். அப்படியே நம்ம டே வந்துட்டு ஜங்குக் நான் நம்ம வீட்டுக்கு போகணும். அங்கே சுகா இல்லை, ஜிமின் பார்த்துப்பான் சுகாவை, நம்ம 2 பேரும் இப்போது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்ல நம்ம ஜங்குக்கும் சரி பேபி போகலாம், நீ சொல்லி என்றைக்கு நான் எந்த விஷயத்தையுமே மறுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே நம்ம டேயோட ஃபேஸை பிடிச்சிட்டு அப்படியே தலையை கோதி விட்டுட்டு சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். அப்படியே 2 பேருமே காரில் உட்காந்துருக்காங்க. நம்ம டே வந்து ஜங்குக் ஃபேஸை பார்த்துட்டே வரான். நம்ம ஜங்குக் என்ன பேபி எதுவும் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டே வந்துட்டு அந்த சைக்கோ கில்லர் நீதானா அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கு அப்படியே சட்டனாக பிரேக் போடுறான். இந்த சைடு நம்ம சுகா ஜிமின் என்ன பேபி நல்லா இருக்கீல்ல பேபி, நீ தானே அந்த சைக்கோ கில்லர். அப்புறம் நம்ம ஜிமினுக்கு தூக்கி வாரி போடுது. அப்புறம் நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே பார்க்குறான். சாரி பேபி நான் வந்து இது சொல்ல வேணாம், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்துட்டு அப்படியே நம்ம ஜிமின் அப்படியே இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பேபி பேபி எதுவும் தப்பாக முடிவு எடுத்துறாது பேபி, நான் வேணும்னு பண்ணல பேபி, நான் நல்லது தான் பண்ணேன், நீ கூட சொன்னலை அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னோடனே நம்மகிட்ட அப்படியே முறைக்கிறான். முறைச்சிட்டு எந்த தப்பும் பண்ணலையா, வா உனக்கு வீட்டில் நான் ரெடியாக வச்சுருக்கேன், டிவோர்ஸ் பண்ணுற பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பத்திரமா இருக்குது, அங்கே வந்து சைன் பண்ணி கொடு, நானும் கிளம்புறேன், இந்த மாதிரி சைக்கோ கில்லரோடலாம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு படப்பட ஆகுது. என்ன பேபி இப்படி சொல்லிட்டேன், நீ இல்லாட்டி நான் செத்துற வேண்டாம், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா, என்னால் வாழ முடியாதுடா, எனக்கு பயமாக இருக்குடா அப்படி சொல்லாதடா அப்படின்னோடனே நம்ம டே வந்துட்டு அப்போ தான் சொல்கிறான். எனக்கு எவ்வளோ ஷாக்காச்சு தெரியுமா சுகா சொல்லும்போது அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு பார்க்குறான். நம்ம டே நடந்ததெல்லாம் சொல்கிறான். நம்ம சுகா கண் முழிச்ச உடனே அவனை வந்து டெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி அப்போல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டெஸ்ட்லாம் பண்ணி முடிச்ச உடனே ரூமில் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்களே, அப்போ போல் வந்து நம்ம சுகா வந்து நர்ஸை கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே நர்ஸை வெளியே போயிடுறாங்க. என்னடா சுகா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் நம்ம ஜெய்ஹோப் லீஸா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம டேயும் வந்து என்னடா சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சுகா வந்து சொல்கிறான், டே சைக்கோ கில்லர் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு யாரும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லீஸா பேச பார்க்குறான். லீஸா வந்து சொல்லாத அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட நம்ம சுகா வந்து சொல்கிறான், வேறு யாரும் இல்லைடா, அது ஜிமினும் ஜங்குக் தான்டா அப்படின்னு நம்மகிட்ட என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாடா என்னை வந்துட்டு அந்த இடத்துல வந்து எல்லாம் அடித்து போட்டு சாகிற அளவுக்கு விட்டுருந்தாங்களே, அப்போ என்னை காப்பாற்றினது ஜிமினும் ஜங்குக் தான், எனக்கு ஜிமின் பேசுகிறது ஜங்குக் பேசுகிறது எல்லாமே எனக்கு கேட்டுச்சு, ஆனால் என்னால் வந்து கண் திறந்து பார்க்க முடியலை, பட் ஜிமினும் ஜங்குக் தான் என்னை வந்து காப்பாற்றுனாங்க, ஜிமின் பேசுனது எல்லாமே நான் கேட்டேன், ஜங்குக் பேசுனது எல்லாமே கேட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஞாபகமே இல்லைடா, இதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குடா, எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுடா, ஜிமின் சடார்னு வந்து என்னை பிடிச்சி சுகா உனக்கு ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்றும் இல்லை என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி பதறி பயங்கரமாக அழுதாண்டா, அந்த குரல் மட்டும் எனக்கு இப்போ வரையுமே ஞாபகம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்ல நம்ம டேக்கு பயங்கரமாக தூக்கி வாரி போடுது. நம்ம டே அப்படியே வந்துட்டு முழிக்கிறான். நம்ம ஜேகோப் வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கான். உடனே என்னடா ஜேகோப்பு நீ ரியாக்டே பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்க அப்போ போல் வந்துட்டு ஜேகோப் வந்து சொல்கிறான், எனக்கு முன்னாடியே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா சொல்கிறேன் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்க ஆமாடா லீஸாவும் அதில் ஒருத்திடா, லீஸா எனக்கு எல்லாமே சொல்லிட்டாடா அப்படின்னு சொல்ல நம்ம டே அம்மாடியோ இது எம்மா பெரிய ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம லீஸாவை பார்க்க லீஸாவும் அப்படியே வந்து அவங்கள பார்த்துட்டு ஆமாம் எனக்கு தெரியும், ஆமாம்ல நீ ஆல்ரெடி பேட்டி கொடுத்துருந்தல சைக்கோ கில்லர் நீ பார்த்துருக்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் நம்ம டேக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகி அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே இப்போ ப்ரெசன்ட் லைஃப்பில் 2 பேருமே அப்படியே வந்து வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே நம்மகிட்டே உள்ளே போயிட்டே இருக்கான். நம்ம ஜக்குக்கும் பேபி சொன்ன கேளு ப்ளீஸ் 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 என்னை புரிஞ்சுக்கோ, இப்படி பண்ணாத பேபி ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல நம்மகிட்டே வந்துட்டு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறான். நம்ம ஜக்குக்கு வந்துட்டு பேபி கதவை தர ப்ளீஸ் கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். கதவை பயங்கரமாக தட்டுறான். நம்மகிட்டே திறக்க முடியாது ஜக்கு அப்படின்னு சொல்கிறான். என்ன நீ மாமாவை இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோடனே மாமா மண்ணாங்கட்டி மாமா நீ
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு நான் எல்லா திங்ஸும் பேக் பண்ணுறேன், நீ வெளியவே இரு, அப்போனா தான், இல்லாட்டி என்னை வெளியே போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜங்குக்கு ப்ளீஸ் பேபி ப்ளீஸ் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அப்செட் ஆகி அழுகிற மாதிரி போயிடுறான். ஒரு ஸ்டேஜில் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு கதவை உடச்சிட்டு தரப்போனான்னு சொல்லிட்டு ஒரு மிதிக்க கதவு வந்து ஓப்பன் ஆகிடுது. அதான் பெரிய சைக்கோ கில்லராச்சே, இவன் தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடியாச்சே, சும்மாவா? கதவும் ஓப்பன் ஆகிடுது. உள்ளே பார்த்தா அப்படியே பயங்கரமாக கிராக்கிள் சவுண்டு, அப்படியே பூவாக கொட்டுது. நம்மகிட்டே வந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது. நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா ஜேகோ ப்ளீஸாலாம் உள்ளே இருக்காங்க. ஆல்ரெடி சுகாவும் ஜிமினும் இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, மண்டையை சுரிஞ்சிட்டு எப்பட்றா ஜிமினு அப்படின்னோடனே எல்லாம் ஸ்பீடாக தான், நீங்கள் சண்டை போட்டு ஒரு இடத்துல 1 மணி நேரம் நின்று நீங்கள் வரதுக்குள்ளே நாங்கள் முன்னாடியே வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டோம், சரி வா உள்ளவா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண வேணாமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஹாப்பியாக வரான். அப்படியே ஹாப்பியாக உள்ளே வந்து பார்க்குறான். உள்ளே வந்துட்டு அப்படியே பயங்கர டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. என்னடா இவ்வளோ டெக்கரேஷன்ஸ் இருக்குது, ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி பார்க்க நம்ம டேயும் வந்துட்டு லவ் யூ மாமா, லவ் யூ லாட், உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கேண்ணா, தேடுனாலும் எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடப்பானா, உன்னை போய் விட்டுட்டு போவேணா, அதுவும் உன்னை போய் நம்பி டிவோர்ஸ் பண்ணுவேனா, அதுவும் டிவோர்ஸ் டாக்குமெண்ட்டா, அதிலலாம் சைன் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்துட்டு சொல்கிறான். நம்ம ஜங்கு பயந்தே போயிட்டேன் பேபி, எங்கே நீ என்னை விட்டு போயிடுவேன்னு, ஐயோ எனக்கு உயிரே இல்லை தெரியுமா, இப்படி விளாட்டு கூட சொல்லாத, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, உனக்கே தெரியும்ல நான் எவ்வளோ சென்சிட்டிவ் எவ்வளோ எமோஷ்னல் சொல்லிட்டு உன் விஷயத்தில் அப்படின்னு சொல்ல நம்மகிட்டே சரி சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு சமாதானப்படுத்துகிறான். எனக்கு இந்த சர்ப்ரைஸ் வேணாம், ஒன்றும் வேணாம், போங்கடா டே எல்லாம் அப்படின்னு சொல்ல நம்மகிட்டே சரி அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே கம்ஃபோர்ட் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக மாற்றி நம்மகிட்டே வந்துட்டு சரி சாரி, இனிமேல் லைஃப்பில் ப்ராமிஸ் என்றைக்குமே இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறேங்கிற மாதிரி இந்த மாதிரி விளாட்டு கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லி நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே வந்து காம் டவுன் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கும் அப்போ தான் நிம்மதியாக இருக்குது, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜிமினும் வந்து என்னடா சைக்கோ கில்லர், எதுக்குமே பயப்பட மாட்டீங்க, பயம்னாலே என்னன்னே தெரியாது, கையும் நடுங்க கூட செய்யாது, இப்போ என்ன அப்படியே உயிரே போயிடுச்சு போல் கொஞ்ச நேரத்தில், டே லைஃப்பில் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அப்படின்ன உடனே நம்ம ஜங்குக்கும் என்னடா தெரிஞ்சிச்சு, அதெல்லாம் இல்லை, என்றைக்குமே டே தான் என் லைஃப் லாங் எப்பயுமே இருப்பான், என்ன இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அவன் சும்மா என்னை ப்ராங்க் பண்ணாடா, அதே நீ ஞாபகப்படுத்தாதடா, முடிஞ்சதை விட்றாடே அப்படின்னோடனே நம்மகிட்டே ஆமாம் யாரும் எதுவும் ஞாபகப்படுத்தாதீங்க, என் மாமா என் கூட லைஃப் லாங் இருப்பாங்க, என் மாமாவை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், என் மாமாவை நான் சாகிற வரைக்கும் ஒன்று போல் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அப்படியே வந்து சொல்கிறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே வந்து சிரிக்கிறான். அப்புறம் அந்த இடத்துல வந்து நம்ம ஜேஓ ப்ளீஸா அப்புறம் ஜிமின் சுகா எல்லாருமே வந்து பயங்கரமாக பார்ட்டி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. பயங்கரமாக செலிப்ரேஷன் போய்கிட்டுருக்கு. அவங்களுக்குள்ளேயே சாங்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு எல்லாருமே உட்காடுறாங்க. அந்த நெருப்புக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க லைஃப்பில் நடந்த ஸ்வீட்டான மெமரிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. லீஸா ஷேர் பண்ணுது, ஜிமின் ஷேர் பண்ணுது, ஜங்குக் ஷேர் பண்ணுறான், ஜேகோப் ஷேர் பண்ணுறான். அந்த மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு அன்றைக்கி நைட்டு போயிடுது. அப்படியே மறுநாள் ஆகுது. மறுநாள் வந்துட்டு இப்போ லீஸாவோட நேட்டிவ்க்கு தான் எல்லாருமே போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே தான். ஆக்சுவலி அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஜங்குக் ஜிமின் வந்துட்டு ஆல்ரெடி வந்து வீடு வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. அவங்க எப்போயுமே போகிற பாதையில் வந்துட்டு போலீஸ் யாருக்குமே தெரியாது, அந்த மாதிரி பாதையில் தான் போவாங்க. அதே பாதையில் வந்துட்டு இவங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம டேலாம் ரொம்ப பயங்கரமாக ஆவலோடு போய்கிட்டுருக்கான். அவன் அந்த லொக்கேஷனுக்கு போனது இல்லையா, அதனால் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம யோன் மீனும் நம்ம டே குக் அப்புறம் ஹோப் லீஸா அவங்களாம் அங்கே போயிடுறாங்க. போனவுடனே லீஸா ஃபேமிலியில் வந்து பயங்கர வரவேற்பு, அப்படியே வந்து பயங்கரமாக ஆரவாரமாக கொண்டாடுறாங்க. நம்ம ஜங்குக்கையும் டேவையும் நம்ம யோன்மீனையும் நம்ம ஹோப்லீஸாவையும் அவங்களோட கல்ச்சர் படி அவங்களோட முறைப்படி பயங்கரமாக வந்து கொண்டாடுறாங்க. அப்புறமேட்டுக்கு மறுநாளே வந்துட்டு நம்ம லீஸாவுக்கும் ஜேகப்புக்கும் வந்துட்டு அவங்களோட சம்பிரதாயப்படி மேரேஜ் அங்கே வந்து பண்ணுறாங்க. அவங்களோட சம்பிரதாயப்படி என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்க, இலைகள் பூக்கள்லாம் போட்டு அதில் மாலையாக கட்டி அந்த மாதிரி அவங்களோட பாரம்பரிய உடையெல்லாம் போட்டு மாப்பிள்ளலாம் அந்த மாதிரி வர்ற மாதிரி பயங்கரமாக ட்ரெஸ் கோடிங்லாம் போட்டு 2 பேருக்கும் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக மேரேஜ் எல்லாருமே சேர்ந்து நடத்தி வைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஜங்குக்கும் டேயும் வந்துட்டு அப்படியே ஆசையாக பார்த்துட்ருக்க. நம்ம டே வந்துட்டு எனக்கும் இந்த மாதிரி கல்யாணம் வேணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். நம்ம ஜங்குக்கு இல்லவே இல்லை, முடியாது பேபி, இது மட்டும் முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம டே வந்துட்டு எனக்காக இது கூட நீ பண்ண மாட்டியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பற்றி கேட்க நம்ம ஜங்குக்கும்
பண்ணுறேன், வேறு வழி தான் இல்லையே, நான் தான் லாக் ஆகிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டு நம்ம டேக்குக்கும் வந்துட்டு அந்த முறைப்படி வந்து மேரேஜ் நடக்குது. யோன்மின் மட்டும் சும்மாவா விட்டு வைப்பாங்களா என்ன? நம்ம ஜிமின் தான் ஆசைப்படுறாளாச்சே, நம்ம சுகா வேணாம் அதெல்லாம் வேணான்னு சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. யோன்மின்க்கும் அந்த மாதிரி வந்துட்டு அதே கல்ச்சரில் வந்துட்டு மேரேஜ் நடக்குது. ஸோ எல்லாருமே பயங்கரமாக வந்து இந்த மேரேஜை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரே கூத்தும் கும்மாளமும் தான். அவங்க முறைப்படி வந்து எல்லா டான்ஸு, எல்லா விளையாட்டுக்கள், எல்லா விஷயங்களுமே அங்கே நடந்துக்கிட்டுருக்கு. கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ளையை வச்சு விளையாடுறதுலேருந்து எல்லாமே டான்ஸ் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட சாப்பாடு, அவங்க கல்யாணம் பண்ணால் வந்து புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்துட்டு என்ன சாப்பாடு கொடுப்பாங்களோ அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த கல்யாணத்தை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. யோன்மின், ஹோப்லீஸா அண்ட் டேக்குக் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்கள சுற்றி உள்ள எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இப்படி ரொம்ப சந்தோஷமாக அவங்க கல்யாணத்தில் வந்து ஒன்று சேர அவங்க எல்லாருமே அவங்க மொமெண்ட்டை ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ண இந்த எஃப்எஃப்பை நான் இங்கே ரொம்ப ஹாப்பியாக எண்ட் பண்ணிக்கிறேன். ஹாப்பி என்டிங்.